பெட்ரோல் விலை உயர்வு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாதது. நமக்கு எங்கேருந்து ஆயில் சப்ளை வரணுமோ அல்லது எரிபொருள்லாம் வரணுமோ அங்கே போர் நடக்கிறனால அந்த வழித்தடங்கள் பூரா அடைக்கப்பட்டுருச்சு. கொடுக்குற நாடு கொடுக்குறேன்னு சொன்னாலும் இன்னொரு நாடு தடுக்குது. இப்போ தடுக்கிற நாடு நமக்கு தரேன்னு சொல்லுது. தரேன்னு சொல்ற அந்த அமெரிக்காவை பார்த்தா இப்போ போர் நடக்கிறனால உங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்க பழையபடி யார்கிட்ட வாங்கிக்கிட்டு இருந்தாலும் அவங்க கிட்ட வாங்குங்குது. நம்ம பழையபடி வாங்கிக்கிட்டு இருந்தது ரஷ்யா கிட்ட. இப்போ ரஷ்யா கிட்ட நம்ம திரும்ப வாங்க போனோம்னா ரஷ்யாக்காரன் முன்ன 25% நமக்கு ஆஃபர்ல கம்மியாக கொடுத்தான். நீ ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது, நாங்க உனக்கு பெட்ரோல் தரோம்னு சொன்னதுனால தான் அமெரிக்காக்காரன் எங்க கிட்ட வான்னு கூப்பிட்டான். அவனும் தர முடியாதுங்கிறனால இப்போ அந்த 25% ஆஃபரும் நமக்கு போச்சு. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில நம்மளுடைய பணம் அந்நிய செலாவணி கையிருப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பெட்ரோல் டீசல் பிளஸ் தங்கம் இதுக்கு தான் நம்ம வெளியே அதிகமாக கொடுத்துட்டு இருக்கோம். மற்றதெல்லாம் நம்ம நாட்டிலே நமக்கு ஓரளவுக்கு தன்னிச்சையாக நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. வெளிநாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் குழப்பங்களும் நம்ம நாட்டை கட்டாயம் பாதிக்கும். அப்போ நாம தான் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். இனிமேல் இதுக்கு மேலே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகாமல் கவர்மெண்ட் மாற்று நடவடிக்கை எடுத்து இந்த விலைக்கு மேலே போயிடாம பார்த்துக்கணும். அது மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்.